இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கூப்பிடு. உள்ளதான் வேலையா இருப்பாங்க. சமந்தி, சமந்தி, ஏய் சந்தியா மிருதுலா, அடியே உங்க அம்மா வந்திருக்கா. யாரு? அடடே வாங்க சம்பந்தி. என்ன சமந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. எப்போ வந்தீங்க? எங்க தாத்தா வரலையா? அவர் வேலைக்கு போயிட்டாரு. வாங்கன்னு சொன்னதுக்கு ஒரு நாள் கூட லீவ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயாச்சு. சரி, பேத்திங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அம்மாவுக்கு அவங்க மகள்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான். அதான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க மேடம். ஐயோ அப்படியா? ஏன் சம்பந்தி இங்க வந்தா நம்ம என்ன சாப்பாடு கொடுக்க மாட்டோமா சொல்றீங்க? வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வருவீங்களோ? அதுக்காக இல்ல சமந்தி, சந்தியா மாசமா இருக்கா. அவளுக்கு என் கையால சாப்பிடணும் போல இருக்கும். உங்ககிட்ட சொல்லலைனாலும் மனசுக்குள்ள இருக்கும்ல. சரி, மாசமா இருக்கும்போது அவ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன நான்வெஜ்ஜா? இல்ல நான்வெஜ்லாம் கிடையாது. அவளுக்கு நான்வெஜ் கொடுத்தா ஒரு மாதிரி கொமட்டிட்டு இருக்கலாம்ல. மாப்பிள்ள சொன்னாரு. சொல்லப்போனா மாப்பிள்ள தான் இந்த ஐடியாவே கொடுத்தது. அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு மாப்பிளைக்கு தெரியும்ல. அதான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாங்க அத்தன்னு சொல்லி அனுப்புனாரு. அதனாலதான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். பாரா. ஓ, மருமகனுக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல. மகனா ஒரு பொறுப்பு இல்ல, மருமகனும் நிறைய பொறுப்புல இருக்கிறாரு. சரி சரி சரி, உள்ள வாங்க. நான் ஒரு மடச்சி பேசிட்டே இருக்கேன். வாங்க. சரி சரி வாங்க சம்பந்தி. ஏய், ஏன்டி கீழ உட்கார்ந்திருக்க? மேல உட்கார வேண்டியதானே? அடி போடி. மேல என்னால உட்காரவே முடியல. இடுப்பெல்லாம் வலிக்குது. கீழ பார், ஜாலியா இருக்கு. சந்தியா வர வர உடம்பு குண்டாயிட்டே இருக்குடி. ஆமா, குண்டாகறாங்க. உன் புள்ள வயித்துக்குள்ள இருக்கிறதுனால குண்டா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, நீ நார்மலாவே உடம்பு போட்டுட்டு இருக்க. சும்மாடி. குண்டா இருக்கேன்னு சொல்லாத. அப்புறம் சரணுக்கு என்ன பிடிக்காம போயிடும். அடிப்பாவி. அப்போ இன்னுமா? ஏச்சி, நான் சொன்னது அந்த பிடிக்காம இல்லடி, இது வேற பிடிக்காம. நீ எந்த மீனிங்ல சொன்னாலும் நான் எடுத்துக்கிறது என்னமோ அந்த மீனிங்னா. புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கீங்கடி. சரி, அவன் இப்படிதான் சொல்லுவான். சரணு, உன் புருஷன் அப்படி சொல்றாருன்னு. எப்படி வேவ்லென்த்ல கரெக்ட்டா ஒத்து போகுது? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்டி. ஆமா ஆமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையான காரணத்தை சொல்லு. நிஜமாவே அதுக்கு தானா? சி, அடிச்சிரும் பாத்துக்கோ. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பிடிக்காம போகுனா அவன் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாடி. குண்டச்சி குண்டச்சின்னு பாக்குறாங்களா? குண்டச்சி யாரடைய குண்டச்சி இதோட அவனை பத்தி உனக்கு தெரியாதுடி. எனக்கு தான் தெரியும் அவனை பத்தி. ஓ, சொல்றத அப்படி தெளிவா சொல்லணும். இல்லன்னா நாங்க ஒரு மாதிரி தப்பு தப்பா தானே நினைப்போம். ஆமா ஆமா, ஆள பாரு. என்னால இப்பெல்லாம் உட்காரவே முடியல தெரியுமா? ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்குடி. வயிறு பெருசாக பெருசாக அப்படிதான் இருக்குமோ தெரியலடி. இதுக்கு என் முன்னாடி நான் 4 பிள்ளையா பெத்த நானு. இந்த ஒத்த பிள்ளைக்கே இந்த பாடுனா நினைச்சு பாரு. சரணுக்கு 10 பிள்ளை வேணுமாடி. முத பிள்ளைக்கு தான் அப்படி இருக்கும். அப்புறம் பாரு, ஃபேமிலி பிளானிங் எல்லாமே அடுத்தடுத்து பாரு என்ன நடக்குதுன்னு. சீ போடி. அதெல்லாம் இல்ல. சரண மாதிரி ஒண்ணு, என்ன மாதிரி ஒண்ணு போதும். அப்புறம் வேணாலும் ஃபேமிலி பிளான் பண்ணிப்போம். எப்படி நீ சொல்லலாம்? புருஷன் தானே சொல்ல. அதெல்லாம் நாங்க பேசிட்டோம்டி. நாங்க பேசிட்டு தான் நீ முடிவே எடுப்போம். நீ பைத்தி மாதிரி பேசுறது. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? வர வைக்கதா? அப்போ ஏகப்பட்ட பிளானிங் இருக்கு போல. அதான் பாரு, கல்யாணம் ஒரு வருஷத்துலயே மாசம் வாங்கிட்ட நீ. நமக்கு அக்கா கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு டைப் போச்சு. ஆனா முதல்ல மாசம் பண்ணது யாரு? டேய், அவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிருந்தாங்கடி. அவங்க வந்து அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாங்க. நாங்களுமே கல்யாணம் ஆகி 2 மாசம் வரைக்கும் எலியும் புடிமா தான் இருந்தோம். அதான் இப்ப மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கீங்களோ? எப்போதும் நீங்க டாம் அண்ட் ஜெரி தாண்டி. இல்லடி, பாப்பா பெருசாக டாம் அண்ட் ஜெரி சண்டை போடுறது ஸ்டாப் பண்ணிக்கிட்டான். இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். அதிகமா கோவப்பட மாட்டான்டி, தெரியுமா? அப்படியா? அப்ப என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவானவா? அடியே, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டேன்னு வையே, நீயே சீக்கிரமா மாசமாகணும்னு நினைப்ப. என்ன மாசம் ஆனதுல இருந்து என்ன நைட்டு பயங்கரமா பசிக்கும்டி. அப்பதான் சாப்பிட்டுருப்போம். ஆனா ரொம்ப பசிக்கும். அந்நேரத்தில் அவனை எழுப்பி விட்டாலும் எதுவுமே முகசலிக்க மாட்டான். வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். என் வீட்டிலே சமைச்சு ஊட்டி விட்டுருக்கான். அப்புறம் ஒரே கிரேவிங்ஸா, ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸா இருக்கும். அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தருவான். நைட்டு காலெல்லாம் வலிக்குதுனால முடியல, எந்திரிச்சு உட்காந்து அழுவேன். கொஞ்சம் கூட முகசலிக்காம காலெல்லாம் பிடிச்சி அமைக்கிடுவேன். கேளுடி. அப்புறம் பீரியட்ஸ் டைம்லலாம் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் கோவம் வரும் தெரியுமா? சம்மந்தமே நம்ம அழுவோம் தெரியுமா? ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் அது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அவனை அடிப்பேன். நான் அடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னாலும் அடியும் வாங்குவான். சப்புன்னு அடிப்பேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சணும்னு தோணும். விழுந்துக்கிட்டு கொஞ்சவேன், முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் நொறுக்கு தீனி இருக்கு பார்த்தியா? நேற்று தான் மாட்டினேன். அது அவனுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று பார்த்துட்டான்.
என்னைக்காவது ஒன்று எடுத்துக்கலாம் ஓயாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதையும் சொன்னான். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு தெரியாம பண்ணணும். ஏன்னா நான் தெரிஞ்சு பண்ண நிறைய சாப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். எனக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஏன்னா பாப்பாக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் திரும்ப சாப்பிட்ற இது இருக்கு பற்றி அது செம்மையா இருக்கும். இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? நான் தூங்கினதுக்கப்புறம் டெய்லி நைட்டு என் வயிற்றுல தலை வச்சு அவன் குழந்தைகிட்ட அவன் பேசுவான். என்னால் அதை உணர முடியும். ஆனால் எந்திரிச்சு என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் டேப்லெட் போட்டு தூங்குறதுனால என்னால் எந்திரிக்க முடியாது. ஸோ அவன் பாப்பா கிட்ட பேசுகிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்னால் உணர முடியும். வயிற்றை தொட்டு தொட்டு அவன் பேசுவான். அப்படியே முத்தம் கொடுப்பான். இதெல்லாம் விட குழந்தை அசையும் போதெல்லாம் எந்திரிச்சு அதோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்ப்பான். சொல்லப்போனால் ப்ரெக்னென்சி டைமில் நான் தூங்குறனோ இல்லையோ அதான் அவன் ஒரு பொட்டு கூட தூங்குறதே இல்லை தெரியுமா? என்னடி ஃபீல் பண்ணுறியா? இல்லை பொய் சொல்லாத. உன்னை பற்றி எனக்கு தெரியும். என்ன எனக்கு புரியுது. சீக்கிரமா உனக்கும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட் வரும். என்ன நீயும் இதே மாதிரி உன் குழந்தைகிட்ட பேசுவேன். இப்போ தான் புரியுது. நம்ம சின்ன பிள்ளையில பேசிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்னடி பெரியவங்கள சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு பேசுகிறாங்களே அப்படின்னு. அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல அப்படி என்ன தான் ஃபீல் இருக்குது அப்படின்னு. தாய் ஆனதுக்கப்புறம் தாண்டி அதில் இருக்க ஒவ்வொரு ஃபீலுமே செம்மையாக இருக்குது தெரியுமா? இது ஒரு சுமையெல்லாம் நினைக்க முடியலடி. நேரத்துக்கு ஏற்றப்பில் வலிக்கும், வயிறு எல்லாமே இருக்க தான் செய்யுது. இந்த ப்ரெக்னென்சி டைமில் நான் அனுபவிக்காத வலி கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது என்ன. ஆனாலும் இந்த வலியில் எவ்வளோ சுகம் இருக்குது தெரியுமா? எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? இப்போ தான் புரியுது ஏன் ஒவ்வொரு பொண்ணுமே தாயாகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. கண்டிப்பாக இதே மாதிரி உனக்கும் எல்லாமே நடக்கும். என்ன அப்படி ஒரு வேளை நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அக்கா கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். என்ன புரியுதா? என் அக்கா சொல்கிறேன் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் பண்ணுறது எல்லாருக்கும் முட்டாள்தனமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு மட்டுமே நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியும். என்னால் அனுபவிக்க முடியாத எல்லா சந்தோஷத்தையும் என் அக்கா அனுபவிக்கிறா. எனக்கு அதுவே போதும். நீ எப்படி மற்றவங்களுக்காக வாழ்றியோ அதே மாதிரி நானும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டேன் மகேஷ். என்னாலையும் எதையும் மாற்றிக்க முடியல. எனக்கும் வயிற்றுல குழந்தை இருக்கு. எனக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால சொல்ல முடியல. சாரிடா புருஷா. என்னடி என்ன நான் சொன்ன உன்னையும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டியா? அதெல்லாம் விட்டுறி. சீக்கிரமா உனக்கும் நல்லது நடக்கும். நீ வேணா பாரு. நல்லது நடக்கணும்னா அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். அந்த வேலையை நீ பாத்தியா? லூசு அடி வாங்குவேன் ஆளை பாரு. இப்போ முதல்ல அதே நினைப்பில் சுற்றுவாங்க. முதல்ல உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும். கடைசி வரைக்கும் அவேராக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, எனக்கு டெலிவரிக்குள்ளே நீ ப்ரெக்னென்ட்னு நல்ல செய்தி சொல்லணும். என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல குழந்தை லேட்டாக பெற்றுக்கணும், நான் பெற்றதுக்கப்புறம் தான் பெற்றுக்கணும்னு ஏதோ பிளான் போட்டு வச்சிருந்ததா பேசுனீங்களே, என்னமோ அப்படியே தானா? அதை பற்றி எதுக்கு பேசுகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல நல்லபடியாக குழந்தை பெற்று வெளியே கொண்டு வா, அது போதும். பைத்தியம் மாதிரி பேசாத. என்ன நீ இங்கே பாரு, நம்ம எல்லாரும் அக்கா தங்கச்சிங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனியாக இருக்குது. உன் புருஷனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவருக்காக உன் வாழ்க்கையை நீ வாழணும். என்ன பைத்தியக்காரி மாதிரி பண்ணாமல் சீக்கிரமா புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. நீ வாழ்ந்துட்டு தான் இருப்ப, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே நீ என்னென்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். லூசு மாதிரி பண்ணாத. ஒழுங்காக ஒத்துழைச்சி வாழ்ந்து சீக்கிரமா நீயும் மாசமாயிட்டேன்னு அக்கா கிட்ட சொல்லணும். சரியா? புரியுதா? என்ன விஜய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது. ஆனா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே? அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? ஆக்சுவலாக இப்போ வந்து அவள் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவளோட யோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவளை தேடி வரணும். அதுதான் அவளோட தாட். இப்போ நீங்களும் அதை தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அவள் விரிச்ச வலையில் அவளையே விழுக வைக்கணும். அதுதான் நம்மளோட பாயிண்ட். ஓகேவா? என்னமோ சொல்ற, ஒன்றும் புரியல. சரி ஓகே, பாத்துக்கிறேன். எதை பார்க்க போறீங்க? ஏய் நீ என்ன சொன்னியா அதுதான்டி. அது இங்க பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க புருஷன். இது புருஷரா? இல்ல நான் சொல்றத காலில் வாங்கிக்கோங்க. என்ன அங்க போயிட்டு அவ இடிச்சு பேசுறா, அவ நல்லா ஜாலியா நடந்துக்கிறா, பழைய மாதிரி அவன் ஃப்ரெண்ட்லியா பேசணும் பழகுறோம்னு சொல்றானே, அவகிட்ட பல்ல காட்டுனீங்கன்னு வைங்க. அப்புறம் ஆதிரா
அப்போ எழுச்சி பேச வேண்டியதான். ஓ அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? தைரியமான ஆள் தானே, பண்ணிட்டு வாங்க. பண்ண மாட்டேனோ? பண்ணிதான் பாருங்களேன். ஆனடி பொண்டாட்டி அமைதியா இருந்துக்கோ. ட்ரெஸ் ஓகேவா இல்ல இன்னும் கிளாமரா போட்டுட்டுமா? போதும் போதும், இந்த கிளாமரே நல்லா தான் இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாமரா, இந்த கேர்ள்ஸ்ல அறிமுகமா போடுறாங்களா அதே மாதிரி நானும் அரக்கல் டவுசர் போட்டு கொஞ்சம் கிளாமரா. பொறுக்கி கொன்னுடுவேன் போடா. அவ்வளவுதானா? வேற என்ன? இல்ல வேற ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா சேர்த்து சொன்னீங்கன்னா மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மாமா வந்துருவேன்ல. இப்போதைக்கு நான் போட்டு கொடுத்தேன்ல அந்த பிளான் போதும். முக்கியமான விஷயம், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் பண்றீங்கன்னு அவ காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ உஷாராயிடுவா. ஸோ நான் எதை பணைய வச்சு இந்த வேலையை செய்ய சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தா போதும். ஆஹா, வேற ஏதாவது வேலை பார்த்தா? டேய் வேணாம் போடா. இல்ல சொல்லு முடிச்சல போங்க. பொண்டாட்டி நான் உனக்கு கேக்கட்டா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, கிளம்பி போங்க. ஏய் நான் கேட்கறதுக்கு பதிலா சொல்றீ, அதுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். சொல்லு. சரி சொல்லுங்க. இல்ல இப்போ நீ எதை பணையம் வச்சு என்ன திரும்பவும் அவகிட்டே அனுப்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நம்மளுக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கா. அதை எதையுமே மனசுக்குள்ள பொருட்படுத்தாம திரும்பவும் நம்ம சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நீ உன் காதலவே பணையம் வச்சு இப்போ திரும்பவும் அவகிட்ட என்னை அனுப்பி வைக்கிற. சப்போஸ் உன் காதலனாவே நான் வராம நான் அவ கூட ஐக்கியமாயிட்டா? உங்களால எது முடிஞ்சாலும் அது ஒரு விஷயம் முடியாது. இந்த உலகத்தில் எந்த பொண்ணாவது தன் புருஷனை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாளா? அதனால் பயப்பட வேணாம். நீங்கள் உங்களை நம்புறதை விட நான் உங்கள் மேலே அதிகமாகவே நம்பிக்கை வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் என் புருஷனா என்கிட்ட திரும்பி வருவீங்க. அந்த நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வேறு எதையுமே நம்பலை. நான் நம்புறது உங்களையும் நம்மளோட காதலையும். அவள் நமக்கு பண்ண கெடுதலை அவள் ஸ்டைல்லே போய் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்தில் உங்களை இன்வால்வ் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களை அதிகமாக லவ் பண்ணுறேன் விஜய். உங்களுக்கு அது புரியும் என்ன? போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் நினச்சது மட்டும் நடந்துட்டா என்னோட கெஸ்ஸிங் படி விஜய் இன்னைக்கு என்ன தேடி வருவான். வா விஜய் வா, உன்னோட வருகைக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ வருவ, வரணும். நீ வந்தா தானே அடுத்த ஸ்டெப் ஒன்னு எடுத்து வைக்க முடியும். நீ வர்றதோட மொத்தமா உன் பொண்டாட்டிய நான் ஏமாத்திரம் பாரு. என்னடா பிரதீபா அமைதியாவே இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காளோ? என்னடா பிரதீபா பாப்பாவ எந்த ஜென்மத்திலையும் என்னால உன் பொண்டாட்டியை மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து அபகரிச்ச அவளை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? நீ ஒன்னா வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்கலாம். என்ன பொண்டாட்டி இப்படி கோச்சுக்கிற? என்ன யார் குடி கெடுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? என்ன பொண்டாட்டி இப்படி கோச்சுக்கிற? கட்டின புருஷன் தானே சொல்றேன், நான் தானே தொட்டேன். இன்னும் நான் தொட்டதுக்கு ஓர பண்ணிட்டு இருக்கேன். நீ தொட்டது எனக்கு பிடிக்கலடா. சொன்ன பத்தி அப்போ நான் தொடுறது பிடிக்கலன்னு. இப்படி நான் தொடுறது பிடிக்கலன்னு நீ சொன்னீனா அப்புறம் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும்? அப்படிதான் பொண்டாட்டி பண்ணுவேன். என்ன நீ இவ்வளவு அன்பான புருஷனா இருக்க, புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி நீ இருக்கியா? நீ என் புருஷன் நான் கிட்ட சொன்னனா என்ன உயிரை வாங்குற? உன் உயிரை வாங்குற நான் இருக்கேன், அப்புறம் என்ன? மூஞ்சி விடுடா, எனக்கு வேலை இருக்கு. இப்போ என்ன ட்ரஸ்ட் ஆபீஸ் போகணும் அவ்வளவுதானே? ஆமாடா, என்னன்னா உன்ன மாதிரி வெட்டியா இருப்பேன்னு நினைச்சியா? எனக்கு வேலை இருக்கு. இப்போ காலேஜ் யார் மெயின்டைன் பண்றது? அது பாட்ல இருக்கும். என்ன எல்லா நேரத்துக்கு நான் போகணும்னு அவசியம் கிடையாது. அப்போ காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மாத்திரலாமா? ஐயோ கொண்டவனே இப்படி சொல்லடா. ஒட்டதுக்கு அப்படி கோச்சிட்டு இருக்க என்ன பொண்டாட்டி? அமைதிக்கு பேர் என்னன்னு சொல்லு.
இப்போ அவசரமா ட்ரஸ்ட் ஆபீஸ் போகணும். இப்ப அங்க விஜய் வந்துருவான் அதானே? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இது பெரிய ராணுவ ரகசியமாடி. சரி தெரிஞ்சுக்கிட்டல, மூடிட்டல. அப்பெல்லாம் தள்ள முடியாது. கட்டின புருஷன் நான் இருக்கும்போது ஆவுனா விஜய் எதுக்கு எதிர்பார்க்கற நீ? டேய், நான் தான் ஒரு கேவலமானவன் உனக்கு நல்லாவே தெரியுதுல. அப்புறம் என்ன என்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்க? கட்டின புருஷன் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது இல்லையா? அவங்க ஒரு சேர்ந்துக்கு புருஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன். பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி? மூஞ்சி வேலைக்கு போல. உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, என்னால அடுத்த வேலை செய்ய முடியாது. ஏய் நில்றி. போடி போ. நீ போட பிளான்ல எனக்கு என்ன தெரியாம இருக்கோ? நீ என்ன பிளான் போட்டாலும் அதுல மண்ணெண்ணெய் ஊத்ததானே நான் இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விஜய் அங்க வருவான். ஆனா நீ மனசுக்குள்ள நினைச்சது எதுவும் நடக்காது. கடவுள் வேற பிளான் போட்டிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு சேர்ந்தது கூட ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. என்ன இனி சேர்ந்துவோம். சரி இப்போ ட்ரெஸ்ட் ஆபீஸ் போனோம். காலேஜ் யார் பாத்துக்குவா? சரி நம்ம போலாம். வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை தானே இருக்கு. அங்க போலாம். சந்தியா, அம்மா, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிருந்தேம்மா. நீயே வந்துட்ட. வா. அடேங்கப்பா, சந்தோஷத்தை பாரு. இன்னடி ரொம்ப நாளாடி பிரிஞ்சு போயிட்டேன். ஒரு 3 மாசம் இருக்குமா? 3 மாசம்னாலும் எவ்வளவு கேப் தெரியுமா? டெய்லியும் உன்னை ஒரு நாளாவது நினைச்சிருவோம்மா நானு. என்னாலையும் அங்கே வர முடியல. டாக்டர் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தையும் எங்கேயும் விட மாட்டாங்க. வீட்டிலே தான் இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருந்துச்சுமா. வாமா. நீ இங்கே தான் இருக்கியாடி? என்ன நீ வேலைக்கு போல? இல்லைம்மா, வேலை ரிசைன் பண்ணிட்டேன். வா. வேலை ரிசைன் பண்ணிட்டியா? சரி, சரி தள்ளி உட்கார். என்னம்மா நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்லை நானும் பாட்டி தான் வந்தோம். தாத்தா வேலைக்கு போயிட்டாரு. உனக்கு பிடிக்குமேனு அம்மா சமைச்சு கொண்டு வந்தேன். பாருடா. என்னம்மா நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. மாசமா இருக்கும்போது அப்படிதாண்டி. ஆனாமா நான் சும்மா இருக்கும்போது கூட நீ இந்த அளவுக்கு நீ கவனிக்கல. சொல்லப்போனா நிறைய திட்டுவ. நீ திட்டத்தை வாங்கிட்டு பேசாம இருப்பேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? சொல்லப்போனா எனக்கு அத்தை சமைக்கிறதுல பிடிச்சிருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் கையில் சாப்பிடணுன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்ததுமா. ஆனால் அத்தைக்கிட்ட சொன்னால் அத்தை சங்கடப்படுவாங்கன்னு நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்காக அத்தை ஒழுங்காக சமைச்சு தரலன்னா கிடையாது. என்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே ஏன் உன் மருமகன் கூட இதோ உட்காந்துருக்காளே உன் மகள்லேருந்து எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே இருந்த ஒரு கஷ்டம், ஒன்று இந்த 3 மாசமாக பார்க்க முடியல, உன் கையால் ஒரு வாய் சாப்பிட முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் தான். இப்போ அதுவும் நடந்துருச்சு. எனக்கு தெரியும்டி, மாசமாக இருக்கும்போது நீ என்னென்ன எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா? அதுக்காக மாமியாரை என்றைக்குமே குறைச்சி பேசக்கூடாது. உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு மாமியார் யாருக்குமே அமையல. ஏன் அம்மாவுக்கு கூட அமையலன்னே வச்சுக்கோ. சைடு கேப்பில் பாட்டியை மட்டும் தட்டிட்ட. ஆமா ஆளு பாரு. ஏன் உங்க பாட்டி வச்சுட்டே சொல்லுனேன் நானு. இதுல என்ன இருக்கு? நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா. சரி எங்க உன் புருஷனை காணா, அவ புருஷனை காணா? 2 மாப்பிள்ளைங்களும் எங்க? தெரியலம்மா, 2 நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குன்னு என் புருஷனும் இவளோட புருஷனும் போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. சரி அம்மா கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச புளி சாதம். ஆமாம்மா, உன் கையால புளி சோறு திங்கணும்னு ஆசை. சரி ஒட்டி விடு. அம்மா செம்மையா இருக்குமா? புளி சாப்பாடு மட்டும் கைப்பக்குவம் மறாம செய்யற நீ. ஓவர பண்ணாதடி. நானே புளியை கொஞ்சம் எச்சா ஊத்திட்டேன்னா அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்ல, எப்ப எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல பண்ணிருக்க. செம்மமா. அவ்வளவு நல்லா வாடி இருக்கு. நல்லாவே இல்லைனாலும் உன் கையால ஊட்டி விட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் உன் பேர புள்ளைய வயிற்றுல வச்சிருக்கும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். எனக்காக எங்க நான் சாப்பிடுறேன். எனி டைம் உன் பேர புள்ளைக்காக தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்ல, அதான். நீ பிறக்கும் போது எவ்வளவு கொழு கொழுன்னு குண்டு குண்டு இருந்து தெரியுமா? உங்க அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். சத்யா குட்டி மட்டும் எப்போதுமே கொழு கொழு கொழுன்னு இருக்கணும்னு அதே மாதிரி இருந்த. அப்புறம் 10 வயசுக்கு மேல ஏஜ் அட்டன் பண்ணியா, அதோட அந்த கொழு கொழுப்பெல்லாம் போய் ஆளி கொத்தவரங்க மாதிரி ஆயிட்டேன். இப்போ கொஞ்சம் உடம்பு போடுது போல. ஆமாம்மா, இவ்வளவு அதுதான் சொல்றா. அப்படியா இருக்கு? உன் பேர பிள்ளைய வயிற்று வச்சிருக்கனால அப்படி இருக்கு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. மாசமா இருந்தாலே கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வயிறு பெருசாக பெருசாக அப்படிதான் இருக்கும். அப்புறம் என் பேர பிள்ளை என்ன சொல்றான்? அவனுக்கு என்னவா சும்மா எட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறது. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஊட்டி விடு மசாண்டி. சரி ஊட்டி வர. சின்ன வயசுல சாப்பாடு எல்லாத்துக்கும் ஊட்டி விடும்போது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நான் தான் முதல்ல சாப்பிடுவேன்னு சண்டை போட்டா வாங்குவேன். இப்போ நீ அவளுக்கு ஊட்டி விடும்போது கூட எனக்கு தடுக்கணும்னு தோணல. எனக்கும் இதே மாதிரி நானும் அம்மா ஆயிட்டேன். உன்னோட பேர பிள்ளை நானும் வயிற்றுல வச்சிருக்கேன்னு வாய் திறந்து சொல்லணும்னு ஆசையா இருக்கு. சொல்லி உன் கையால நான் இதே மாதிரி சாப்பிடணுமா? இது வரைக்கும் நான் எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா மாசமா இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு
எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேப்பா. அப்படி நான் சொல்ல நினைச்ச முதல்ல என் புருஷன்ட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆனா வாழ்க்கையில நான் எடுத்து வச்சிருக்க பிரச்சனைலாம் பார்க்கும்போது இந்த சந்தோஷம் கூட என்னால அனுபவிக்க முடியல. ஏதோ வாழ்க்கை ரொம்ப பிளாங்கா இருக்க மாதிரி இருக்குமா. சூப்பர்மா. விட்ட கையை விழுந்துட்டு கடிச்சிருவ போலடி. ஆன பாரு. அவ்வளோ ஏக்கமாயிருச்சான்னு கேக்குற நீ போ. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப ஏக்கமா. இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பின விஷயமா. அப்ப ஏக்கம் இல்லாம எப்படிமா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். சரிதான் சரி நீ ஏன்டி உட்காந்துருக்க? நீ சாப்பிடுந்தா? இல்லம்மா வேணாம். என்னடி வேணாம்? அம்மா இரு, எனக்கு இப்போதான் ஒரு டவுட் வருது. ஏண்டி சின்ன வயசுல எல்லாத்தையும் உட்கார வச்சு வரிசையா சாப்பாடு ஊட்டி விடுவாங்களே, அப்ப நம்ம குட்டி தம்பியை கூட பெருசா எடுத்துக்காம நான் தான் முதல் வாய் வாங்குவேனே, ஓடி போய் வாய் திறப்ப. இப்ப அம்மா எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, என்ன கம்முன்னு உட்காந்துருக்க? சின்ன பிள்ளைலே இருந்த மாதிரி இப்பவும் இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ பிரெக்னெண்டா இருக்க, எந்த சூழ்நிலையிலையும் உன்னை ஏமாத்தக்கூடாது, அதனாலதான் அமைதியா இருக்கேன். அட ஆமா, மறந்தே போயிட்டேன். எல்லாரும் ஒரு ரகம், நீ ஒரு ரகம் மாதிரி இருப்ப. எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லல்லம்மா. பரவாயில்ல, வாய் திறந்து கேட்க முடியலம்மா. நானும் மாசமா தான் இருக்கேன், எனக்கு சோறு ஊட்டி விடுன்னு என்னால கேட்க முடியலம்மா. நான் கேட்காம எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவியம்மா. ஏன் நீ இப்படி ஒரு நிலைமைக்கு வர மாட்டியா என்ன? அப்பா அம்மா உனக்கு ஊட்டி விடாமல போறேன். நீங்க எல்லாரும் எத்தனை வயசு ஆனாலும் சரி, எத்தனை பிள்ளைங்க பெற்றாலும் சரி, அம்மாவுக்கு குழந்தை மாதிரி தான். என்ன உனக்கு ஊட்டி விடுறேன், வாய் தரேன். சூரியனை சுத்தி கிட்ட தன்னை சுத்தும் பூமியம்மா, பெத்தெடுத்த பிள்ளைய சுத்தி சொல்லும் தாய்மையம்மா, கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசி எதை போல வளிருப்பா மேதையாய் உன்னை வளர்த்து என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொத்தம் இருக்கு. என்னடி ஒரு மாதிரி புதுசா ஊட்டி விடுற மாதிரி பாக்குற? எப்போதும் ஊட்டி விடுறது தானே. எப்படி இருக்கு அம்மா சாப்பாடு? அவ என்ன சொல்லுவா, நீ நல்லா செஞ்சிருந்தாலும் அதை நல்லா இல்லைன்னா அவன் ஒட்ட சொல்லுவா. அதான் என்ன சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? வழக்கம் போல தானா? இத்தனை நாளா நான் வாய்க்கு ருசியா சாப்பிட்டேனா இல்ல பிடிச்ச சாப்பிட்டேனா பிடிக்காம சாப்பிட்டேனான்னு தெரியலம்மா. ஆனா இப்ப நீ ஊட்டி விட்டது ஒரு வாயில என்னடி இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இல்ல சந்தியா, ஒண்ணும் இல்ல. எப்போதுமே அம்மாவோட கைப்பக்குவம் எத்தனையோ டைம் நீ நல்லா செஞ்சிருந்தாலும் அதை நல்லா இல்லைன்னு சொல்லி உதாசனப்படுத்தியிருக்கேன். சாப்பாடு தூக்கி எறிஞ்சிருக்கேன், தட்டு தூக்கி போட்டு உடைச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பண்ணியிருக்கேம்மா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஏன் பண்ணனு நினைக்கிற அளவுக்கு இருந்ததுமா. ஆனா உண்மையாவே அந்த சாப்பாடுக்கான மதிப்பெண்ணு இன்னைக்கு தான் தெரியுது. ஐ லவ் யூ மா. அம்மா எங்கே போகாதம்மா, என் கூடவே இருமா. அம்மா. மிருதுலா, என்னடா எதுக்கு இப்படி அழுகுற நீ? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எனக்கு கூட இப்படி இருக்கணும்மா, நான் இப்படியே இருக்கம்மா. சந்தியா, தெரியலம்மா அவன் ஏன் இப்படி அழுகுறான்னு. அவன் கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு வலியும் அனுபவிக்கலம்மா. நிம்மதியா ஃபீல் பண்றேம்மா, நிம்மதியா இருக்கு. என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா, என் கூடவே இருமா. சின்ன வயசுல உன்னை உதாசனப்படுத்தி உன்னை திட்டி நீ செய்யறதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் தெரியலம்மா. இப்போ நீங்க இல்லாத போதப்போ வலி என்னன்னு தெரியுது. சரிடி, நான் எங்கேயும் போல, நீ அழாத, அம்மா கூடவே தான் இருக்கேன். சரிம்மா, அம்மா கூட தான் இருக்கேன், அழாத. ஏய் லூசு, காலேஜுக்கு வந்து உள்ள கிளாஸ் ரூம்ல போகாம இங்க கூட்டிட்டு வந்த? அங்க போட மட்டும் அப்படியே நீங்க எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களோ? ஏய், நான் நல்லா படிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டே இருக்கேன், என் மான மரியாதை எல்லாம் போகுது. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சுதான் நான் நல்லா படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஓ, நல்லா படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டியா? எப்ப? காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உட்கார்ந்து பெஞ்ச 3 வருஷம் தேய்ச்சது பத்தாம அடுத்த ஒரு வருஷம் உட்கார்ந்து நல்லா படிச்சு பட்டு தேய்ச்சி படிச்சா நீ திரும்ப புதுசா எடுத்துருவ, அப்படித்தானே? நீ கலாய்க்காதடி, ஆள பாரு. ஏய், உன் மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னா ஓவரா சீன் போடாத. உனக்கு என்ன வருமோ அதை பண்ணு. ஏன் அவளை எடுக்கடி லைப்ரரிக்கு எடுத்துட்டு வர? நீ லைப்ரரிக்கு தான் எடுத்துட்டு வந்த, வேற எங்கேயாவது எடுத்துட்டு வந்தானா? யாருக்கு தெரியும், நீ வேற எங்கேயாவது எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போவேன். இங்க பாரு, இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம போய் படிக்கலாமா? எக்ஸாம் செமஸ்டர் வேற வந்துகிட்டு இருக்கு, வேற பிரின்சிபல் வேற லைப்ரரிக்கு ரவுண்ட்ஸ் வர நேரம். ஓ அப்படியா? சரி
சரி பிரின்சிபல் என் அக்கா தானே, நீ எதுக்கு பயப்படுற? சொல்லப்போனா உன் அண்ணி தானே. இந்த பாரு, இந்த அண்ணி பண்ணிலாம் இங்க வேலைக்கு ஆகாது. என்ன காலேஜ்ல அவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்றப்ப நம்மளும் இருந்துக்கணும். அவங்க ஒரு பிரின்சிபல்னா அவங்களுக்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம இருக்கணும். இந்த அண்ணி குழந்தை அந்த முறையில இங்க வச்சுக்கூடாது. என்ன நீ என்ன அவ்வளோ நல்லவனாடா? ஏன்டி நொயின்னு இருக்கிற? பின்ன எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற? இங்க பாரு, நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நானும் ஆரஞ்சு மண்டே எல்லாரும் உட்காந்து நல்லபடியா படிச்சு இந்த செமஸ்டர்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். போடுற தண்ணியில எழுது போ. சரி, எழுத மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ உங்க கூட பேசி எல்லாமே வளரிட்டு இருக்கேன். ஏன்னா நானே படிச்சு மார்க் எடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய் உனக்கே அது வரல அப்புறம் ஏன்டா டேய்? அதெல்லாம் இல்லடி, நீ சொன்னா கேள்றி, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடி. இங்க பாரு, இந்த ஒரு பேசிக்ஸ் தான். என்ன பேசிக்ஸ்க்கு மகேஷ் மாமா வரல. ஓகேவா? வேற ஸ்டாப் தான் வராங்க. மகேஷ் மாமா எடுத்தாலே நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. வேற ஸ்டாப் எடுத்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருமா? ஸோ பிரின்சிபல் தான் வருவாங்க. பிரின்சிபல் இப்போது லைப்ரரிக்கு ரவுண்ட்ஸ் வர நேரம். ஸோ அங்கெல்லாம் போக வேணாம். இன்னைக்கு இந்த ஒரு பீரியட் இங்கே கட்டடிப்போம். ஏன்டி இப்படி பண்ற? ஏன்டி இப்படி பண்றேன், ஏன்டி இப்படி பண்றேன்? வாடங்க. விடு. என்ன தாண்டி வேணும் உனக்கு? இந்த இப்படி உரிமையா அழகா லவ்வோட என்ன தாண்டி வேணும்னு கேட்குற பார்த்தியா? அந்த ஃபீல் இருக்கு தெரியுமா? அது செம்மையாக இருக்கு. எனக்கு உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு தான் லைப்ரரி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக படிக்கிறத விட்டுட்டா? டேய், நம்ம லவ் பண்ணுறோம்டா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தான் நான் மாமா கிட்ட பேசினேன் நம்ம கல்யாணத்தை பற்றி. சீக்கிரமாக வீட்டில் பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்றப்ப நம்மளும் தயாராக வேணாமா? அதுக்கு அதான் லவ் டுடே மூவி மாதிரி ஒரு ட்ரைலர் எடுத்துக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபோனை மாற்றலாம் மாட்டேன். என்ன ஏற்கனவே ஃபோனை மாற்றிதான் நீ ஃபோனில் என்னென்னலாம் பார்த்து வச்சுருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப அதை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்க மாட்டேதான். ஸோ ஃபோன் மாத்திர சீன் கிடையாது, இது வேற. சரி, அந்த ட்ரைலர் அப்புறம் பார்க்கலாம். இப்போ லவ் பண்ணலாமா? பி என்ன வேணும்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் ஸ்பெண்ட் பண்றேனே, இதுக்கு மேல வேற என்ன? நான் சொன்ன டைம் இது கிடையாது. என்ன வெளில கூட்டு போ, எனக்கு காலேஜ் கட்டடிச்சிடலாம். வெளில கூட்டு போ, வெளில போய் சாப்பிட்லாம். வேற என்ன, படத்துக்கு போகலாம். இதெல்லாம் நம்ம லவ்வர்ஸாக இருக்கும் போது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணால் அது அவ்வளோ கிக்காக இருக்காது. ப்ளீஸ். இப்போதான் உருப்படியா சம்பாதிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். சம்பாத்தியத்துல மண்ணலி போடலான்னு முடிவு எடுத்துட்டீங்க போல. ஏன் எனக்காக பண்ண மாட்டியா? உனக்காக என் உயிரை தரும்போது செலவழிக்க மாட்டேன். பண்ணு. எங்க போகணும்? எங்கே போகணுன்னா சொல்ல தரல, ஆனால் எங்கேயாவது போகணும். நம்ம போகிற இடத்துல நீ நான் மட்டும்தான் இருக்கணும். உன் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேற இது வரைக்கும் உன் ஆசைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாதுல்ல? ஸோ ஆசையெல்லாம் சொல்லு, கேட்போம். லவ்வஸா நம்ம ரெண்டு பேரும் சுற்றி பார்க்காத இடமே இருக்கக்கூடாது. லவ் பண்ணும்போது ஒரு லவர் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, உனக்கு நல்ல பொண்டாட்டியா, உன் அம்மாவுக்கு நல்ல மருமகளா, என் அக்காங்களுக்கெல்லாம் நல்ல தங்கச்சியா, அப்புறம் உன் குழந்தைக்கு நல்ல அம்மாவா, இந்த மாதிரி நிறையா இருக்குடா. எல்லாமே ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று நிறைவேற்றிக்கலாமா? என்னது? அந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு நல்ல பொண்டாட்டியா, என் அம்மாவுக்கு நல்ல மருமகளா, என் அண்ணிங்களுக்குலாம் நல்ல தங்கச்சியா, எனக்கு என்னோட குழந்தைக்கு நல்ல அம்மாவா. ஸோ இதில் என்னோட குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருக்கிற அந்த ஒரு ஆசை மட்டும் இப்போ நிறைவேற்றிக்கலாமா? போடா பொறுக்கி, ஆசை பாரு, எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, வெளியே காட்டதான் தெரியல. போடா, அதுக்கு என்ன அவசரம்? தாலி கட்டு. வேண்டான்னு சொல்லலையே. போ. பாரு, பார்க்கலன்னா கிளாஸ் ரூம் போயிடும். ஐ லவ் யூ. நீ வந்து வந்து போய் அந்த
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேலையா இல்லையான்னு கேட்டுறாதீங்க. எப்போ பார்த்தாலும் வீடியோ எண்டில் பேச வரேன்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் 2 பேர் சீன் இருந்திருக்காது. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். அதாவது ஃப்ளாஷ்பேக் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தனியாக வந்து தேவைப்படுது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து வீடியோ டைமிங் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் பண்ணணும்னு நினைக்கல, அதனால நான் ஸ்கிரிப்ட் எடுக்கல. ஸோ வந்து நாளைக்கு எபிசோடில் ஃப்ளாஷ்பேக் வரும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். ஃப்ளாஷ்பேக் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நானும் சரணும் கதைக்குள்ளே இல்லை. அதாவது மற்றவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க அந்த இதுக்குள்ளே வந்து கதைக்குள்ளே நாங்கள் 2 பேர் வரமாட்டோம். ஏன்னா நான் என் அண்ணன்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நாங்கள் 2 பேர் கதைக்குள்ளே வரமாட்டோம். அது மெயினாக உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஃப்ளாஷ்பேக்கே மெயினாக நான் எடுக்கல. ஏன்னா யாரும் குழப்பிக்க கூடாது. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கூட இன்னைக்கு சீன் கிடையாது. யாரும் இது நினச்சிக்க வேணா, அட்மினுக்கு டைம் இல்லை. இந்த 30 மினிட்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. ஸோ வந்து யாரும் இன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் போட 2வது ஹீரோ ஹீரோயினுக்கும் சீன் வைக்கல. அடுத்த எபிசோடில் எல்லாருமே காட்டுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையிலையும் நம்ம மகேஷ் வந்து வாழுத்தனம் பண்ணவர் தான். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து அன்னைக்கு அட்மின் சொல்லிட்டாங்க ஒரு 3 எபிசோடு தான். 3 எபிசோட்ல ஒரு எபிசோடு எடுத்தாச்சு. இன்னும் 2 எபிசோட்ல தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காட்ட போறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாஷ்பேக்னா ஃப்ளாஷ்பேக்குள்ள மட்டும் நம்மளால இருக்க முடியாது. எங்க 2 பேர்த்தையும் காட்டணும் இல்லையா? அதனால வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் முடிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் அடுத்து உள்ள இருக்க ஸ்கிரிப்டுக்குள்ள நாங்கள் 2 பேர் வரமாட்டோம். பட் ஃப்ளாஷ்பேக்ல நாங்கள் 2 பேருமே இருப்போம். அதை வந்து மெயினாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தான் இன்னைக்கு வந்தது. எதுவும் நினச்சிக்காதீங்க, இன்னைக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது. அதனால தான் 30 மினிட்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் வர வர வீடியோ டைமிங் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. சமுத்திரம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்மி பண்ணலை. ஓப்பனாக சொல்லணும்னா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஒரு உண்மையான விஷயம். முன்ன வந்து சமுத்திரம் தான் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னே தெரில, வியூஸ் மூவ் ஆகாததுனாலயா இல்லை கமெண்ட்ஸ் வராதனாலயா என்னன்னே தெரில, சுத்தமாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. பிஎம்டி ஸ்டாப் பண்ணிட்டு சமுத்திரத்தில் முடிச்சிடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நான் ரொம்ப கேப் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து வேணாம், எந்த எபிசோடில் முடிக்க போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா முடிக்க விட மாட்டீங்க. ஸோ எபிசோட் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் கண்டிப்பாக ஸ்டோரி முடிஞ்சதும் முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப கேப் ஆயிருமோன்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. அதுக்கப்புறம் ரீகாப் போட்டு உங்களை பிஎம்டிக்கு நான் எடுத்துகிட்டு வரணுன்னாலும் ரொம்ப கேப் ஆகிடும். ஸ்டோரி நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஸோ வேணான்னு நினச்சி தான் வாரத்தில் 2 நாள் எப்பயும் போல் போட்டுக்கலான்னு நான் நேற்றே போஸ்ட் போட்டேன். இந்த போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் எனக்கு திட்டிப்பீங்கன்னு தெரில. சரி, ஓகே, திட்டிக்கோங்க. நீ என்ன நினச்சி பேசுகிற அப்படின்னு. நான் நினச்சி பேசல. ஃபஸ்ட்டு யோசிக்காமல் சீக்கிரம், அதாவது கோவத்தில் சொல்லணும்னா ஒரு கோவத்தில் தான் சமுத்திரம் வியூஸ் மூவ் ஆகாததுனால ஒரு கோவத்தில் வந்து அப்படி போஸ்ட் போட்டேன். முடிச்சிடலாம், சமுத்திரத்தை முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் சரி, அது எப்படி வியூஸ் போனா போகலன்னா என்ன, நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம இதை பிடிச்சி போய் தானே செய்கிறோம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள பட்டதுக்கப்புறம் சரியா இப்போ என்ன 2 ஸ்டோரியுமே மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இது வந்து நம்ம போடாமல் இருக்கணும் லைக் திட் அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து போடலான்னு முடிவெடுப்பேன். எப்பயும் போல் சமுத்திரம் வரும் 4 நாள், மொத்தம் 6 நாள் வீடியோ. எங்கம்மா நீ 6 நாள் வீடியோ போடுன்னு நீங்கள் கேட்கணும். இந்த வீக் போன வீக் ஃபுல்லாகவே நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேப்பா. ப்ளஸ் வந்து கொஞ்சம் தலைவலி இதிலே போயிடுச்சு. அதனால போன வீக் என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. இந்த வீக் நம்ம கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து நமக்கு என்ன சின்சாரிட்டியில் வேலை வருது நமக்கு தெரியல இல்லையா? ஸோ வந்து யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். அப்புறம் பிஎம்டி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நான் வாரத்தில் 2 நாள் போடுறேன். நாளைக்கு பிஎம்டி வரும் செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ நாளைக்கு பிஎம்டி போடுறேன். யாரும் வந்து நான் வீடியோ டைமிங் குறைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு டைம் இல்லை. ஏன்னா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஃப்ளாஷ்பேக் எடுக்கணும்னா 10 நிமிஷம் தனியாக வேணும். அதை விட வந்து ஃப்ளாஷ்பேக் எடுக்கும்போது ஃப்ரேம் மாற்றி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரே ஃப்ரேம்ல நிற்க வச்சு பேசுகிற மாதிரி இருந்தால் அது ஈஸியாக பண்ணலாம். ஃப்ரேம் மாற்றி பண்ணும்போது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால அது ஃப்ரேம் போடுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் வந்து ஃப்ளாஷ்பேக் எனக்கு நிறுத்திட்டேன். நான் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து ஃப்ளாஷ்பேக் பார்ட் 2 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பிஎம்டி போடுறேன். எனக்கு சமுத்திரம் நல்ல ஒரு மூவிங் கொடுத்தாலே வந்து நான் ஸ்டோரி வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன் சடனாக வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியல, பார்க்குறவங்களுக்கும் தெரியல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, பார்ப்போம் அப்படின்னு வந்து நான் என் மனசை நானே என்னை தேர்த்திக்கிறேன். வேற வழி இல்லை, தேர்த்தி தான் நான் ஆகணும். அதனால அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போட்டுட்ருக்கேன். எப்போதுமே வந்து நான் முடிக்க போகிறேன்னே எனக்கு இல்லை கொஞ்சம் வந்து
ஒரு 100க்கு மேல வந்து தாண்டிட்டாலே போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அது எனக்கு தெரியும். சரி, நான் வந்து நம்ம நிறைய கதை யோசிச்சு வச்சிருக்கோம், எல்லாருக்கும் பண்ணணும், என் ஸ்டோரியில் வச்சிருக்க எல்லாத்துக்குமே கதை பண்ணணும்னு ஒரு நட்பாசையில தான் வந்து நான் கொண்டு வந்தேன். ஆனா அது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எடுத்த கதையோட தான் முடிக்கணும். ஸோ ஒரு ஃபுல்ஃபில் வந்து கண்டிப்பாக சமுத்திரத்துக்கு கொடுக்கணும். அதனால தான் வந்து நான் ஃபுல்ஃபிலோட முடிக்கணும்னு கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன். சரி, கேப் எடுக்கும்போது நம்ம பிஎம்டி போடலைன்னா ரொம்ப கேப் ஆயிரும்னு என் மனசுக்குள்ள பட்டுச்சு. அதனால தான் பிஎம்டி வந்து வாரத்தில் 2 நாள் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இனி வாரத்தில் 2 நாள் பிஎம்டி போட்டுருவேன். அது எனக்கே கேப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால பிஎம்டி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடு இனி புதன்கிழமை வரும். புதன்கிழமை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஃப்ளாஷ்பேக் போடலன்னு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நம்ம மகேஷ், அதாவது நான் தான் சிறப்பான தரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பாரு. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.